ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துளசி மாலை கட்டலாமா? அதுக்கு துளசியை வாங்கிட்டு வந்துட்டு இது போல் ஒரு விரல் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நூலில் பூ கட்டுவோம் இல்லையா, அது போல் ஒரு 3 வச்சு பூ கட்டுறாப்புல கட்டிட்டு அதை தனித்தனியாக அப்படியே பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஊசியில் வந்து நூல் கோர்த்துட்டு அடியில் கொஞ்சமாக நூல் விட்டுருங்க. விட்டுட்டு முடிச்சு போட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா துளசி, அதை வந்து பூ கோர்ப்போம் இல்லையா, அது போல் அப்படியே கோர்த்துக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக வேணுனாலும் நீங்கள் துளசியாகவே கோர்த்துக்கலாங்க. நான் நடுவில் வந்து இந்த கலர் காம்பினேஷனுக்காக நடுவில் அரளிப்பூ வந்து கோர்க்குறேன். ஓரளவுக்கு துளசி கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் அரளி, திரும்பவும் துளசி அப்படின்னு வந்து ஓரளவுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஆப்போசிட்லேயும் அதே போல் ரெடி பண்ணி ரெண்டுத்தையும் வந்து கிராஸில் போட்டு முடிச்சு போட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க. 2 பக்கம் பாருங்கள், இப்போ ரெடி பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ வந்து 2 பக்கமும் இது போல் கிராஸாக போட்டு முடிச்சு போட்டால் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ அடியில் அரளிப்பூ துளசி வச்சு நம்ம சுங்கு செஞ்சுக்கலாம். நான் வந்து ரோஸ் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனிமேல் ஃபுல்லாக விசேஷம் தான். இதை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.